தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடை கொண்டாட்டம். ஓகே, இந்த பக்கத்துல நாடே உற்று நோக்கிய விஷயம் இன்றைக்கு காலையில அந்த ஜூலை 20ஆம் தேதி நாங்கள் காக்ரோச்கள் கரப்பான் பூச்சிகள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கத்தை வீழ்த்தாமல் விடமாட்டோம் என சமீபத்திய முழக்கம். முதல்ல ஆரம்பித்தது நீதிபதி விட்ட வார்த்தை, அதன் பிறகு அது நீட்டுக்கான முழக்கமாக மாறி இப்போது மோடி அரசை நீக்கிய தீர்வோம்னு ஒரு கட்டத்தை தாண்டி நேபாள் பாணியில் செல்கிறதா என்ற கேள்வி எழுப்புகிறது. நேபாள் அரசுக்கு ஏற்பட்ட விஷயம் நேபாளில் நடந்தது இந்திய அரசாங்கத்திற்கும் ஏற்படும், அதே ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். மோடி மர்கயா அப்படின்ற கோஷம் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஆசாதி ஸ்லோகன்கள் வருகிறது அப்படின்றத பார்க்கிறோம். உங்களுக்கு ஃபுல்லா கல்வீச்சு நடந்திருக்கிறது. ஆர்பிஐ முன்னாடி போய் போராடி இருக்காங்க. பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா, அதாவது பார்லிமெண்ட் 500 மீட்டர் முன்னாடி தான் டெல்லியில இருக்கு, அங்க போயிருக்காங்க. பார்லிமெண்ட்ல ஃபுல் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணி சிஏஎஸ்எஃப் சார்ஜ் எடுத்து ஷூட்டிங் பொசிஷன்ல நின்று மிரட்டி அனுப்பியிருக்காங்க. டியர் கிராஸ் த்ரோன் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறோம். ஜனாதிபதி மாளிகை பூட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்லிமெண்ட் நடக்கும்போது இந்த விஷயம் நடந்திருக்கிறது. இது எதை நோக்கி நகர்கிறது? நேபாள் பாணியில் நகர்கிறதா? நேபாள்ங்கிறது ஒரு யுனிக்கான ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. அது குளோபல் அட்டம்ப்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில், நேபாளில், இது மாதிரி பல இடங்களில் தொடர்ந்து மாறி மாறி, குறிப்பாக இந்த சுற்று வட்டாரங்கள் வந்து இது எல்லாமே ஒரு ட்ரைனிங் மாதிரி, நம்ம ஒரு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்ரீலங்காவில் நடந்துச்சுன்னா டெல்லியில் சாத்தியமா, நேபாள் நடந்தால் டெல்லியில் சாத்தியமா, டாக்காவில் நடந்துச்சுன்னா டெல்லியில் சாத்தியமானு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இது பேட்டர்ன். இது மத்திய அரசுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது, நல்ல பாடம் இருக்குது. ஒன்று என்னென்னா, விவசாயிகள் போராட்டத்தில் நம்ம கண்கூடா ஒன்று பார்த்துட்டோம். சரி, நம்ம ஊர் மக்கள் இன்னைக்கு அக்கா கனிமொழி கேட்குறாங்க, நம்முடைய மக்கள் இல்லையா இவங்கெல்லாம், அவங்க நம்முடைய மாணவர்கள் இல்லையா அப்படின்னு நம்முடைய கேட்குற நம்ம மாணவர்கள் மாணவர்களாக காலேஜ் போய் படிக்க போனாங்கன்னா நம்ம பேசாமல் உட்காந்துக்கலாம். அவங்க கல்லெறிய போனாங்கன்னு எப்படி பேசாமல் உட்காந்துருக்க முடியும்? நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் இராணுவத்தின் மீது கல்லெறிந்தார்கள். இராணுவத்தின் மீது கல்லவன் நம்ம நாடு காஷ்மீர் நம்மளோட 100% இணையணுங்கிறக்காக தானே சண்டை போடுறோம். அப்போ நம்ம அவங்க மேலே தாக்கலாம். அவங்க தாக்கலை, பதில் தாக்குதல். அப்போ அவன் கல்லடி பண்ணான்னு வேற என்ன செய்ய முடியும்? காவல்துறை என்ன செய்ய முடியும்? அப்போ இவர்கள் நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது நம்ம மாணவர்கள் அப்படிங்கிற கேஷுவல் கேட்டகரியில் சேர்க்க முடியாது. அவர்கள் ஒரு உள்நோக்குதான் வர்றாங்க. நீங்கள் 2-3 முறை குறிப்பிட்டீங்க, நீதிபதி சாதாரணமாக சொன்ன வார்த்தை தவறாக சொன்ன, தெளிவாக திட்டமிட்டு சொன்ன வார்த்தை. கரப்பான் பூச்சிகள் போல தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு சில வேலை இல்லாதவர்கள் அப்படின்னு தெளிவா சொன்னார். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இவங்க எல்லாமே கரப்பான் பூச்சி ஏன் சொல்றாங்கன்னா, நோ பர்பஸ் இவங்க செய்வாங்க, அவ்வளவுதான். அதுல ஏதாவது லாஜிக் இருக்கா, ஃபேக்ட் இருக்கா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எங்களுக்கு தேவை நீங்க சொன்ன மாதிரி மோடி மர்கியாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மோடி உயிரோடு இருந்தாலும் என்ன, உயிரோடு இல்லாட்டாலும் இவங்களுக்கு என்ன ஆக போகுது? மோடி இல்லைன்னா தான் இவருடைய நோக்கம் நிறைவேறும். அதுதான் தர்மேந்திர பிரதானோ நீட்டோட நோக்கம் இல்லை. நீங்க எப்படி காக்ரோச் பார்ட்டிங்கிறது ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியுமா? நீங்க கற்பனை முடியுமா? நாளை கழிச்சு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க, நான் போய் இங்க நின்ற முடியுமா? இவ்வளவு பேர் சேர்க்க முடியுமா? அசம்பிள் பண்ண முடியுமா? இது ரொம்ப திட்டமிட்டு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்து செய்யக்கூடிய விஷயம். அதனால தான் நீங்க இந்த நேபாள் அந்த உதாரணம் கொண்டு வரீங்க. நேபாள் மட்டும் இல்ல, இங்க மட்டும் எல்லா இடத்துலயுமே ஒரு ஆட்சி கவுந்திருக்கு. இங்க மட்டும்தான் விவசாயிகள் ஒரு போராட்டம் நடந்தா ஒரு பிரச்சனை இல்லை, நீட்ல ஒரு போராட்டம் நடந்தா ஒரு பிரச்சனை இல்லை. இந்தியாவில் எங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, பேக் டு பெவிலியன் 3ஆவது நாள் அடுத்தவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இது என்னடா ஒரே குழப்பமா இருக்குன்னா திரும்ப 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 ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப பார்லிமெண்ட்ல ஏற்கனவே போன முறை செங்கோட்டையிலே கொண்டு போய் கொடி ஏற்றி வச்சிருந்தாங்க விவசாயிகள் போராட்டத்துக்கு போது. 4 பேர் காலிஸ்தான் குரூப்புகள்லாம் போய் பண்ணாங்க போது, இந்த முறை திரும்ப ஒரு அசம்பாவிதம் நடக்க விட்டுறக்கூடாது. ஏற்கனவே பார்லிமெண்ட்டுக்குள்ள பூந்து வேற 2 கலர் பொடி எல்லாம் பூட்டி விட்டாங்க நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இந்த சம்பவத்துக்குள்ள ஏன்னா ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே பாருங்க புகுந்துட்டாங்க அப்படின்னாலே அது ஒரு தலைப்பு செய்தி. நம்ம ஆட்கள் மீடியாக்கெல்லாம் செய்தி வேணுமே. ஸோ இது நியாயமா, சரியா, முறையா, இந்த மாதிரி பண்ண முடியுமா நம்ம அப்படின்னு. இப்போ சென்னையில் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னா சேப்பாக்கத்தில் நீங்க பண்ணணும், ஸ்டேடியத்துக்கு எதிர. அப்படி இல்லைன்னா வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணணும். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் 2 தான். நான் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போறேன்னு ஒருத்தர் என்ன செய்வாங்க? போலீஸ் பிடிச்சி வச்சு தடுக்கி வச்சுருவாங்க. அவ்வளவுதான் அங்க செய்யறாங்க. அப்ப அனுமதிக்கப்படாத இடத்தில் அனுமதிக்கப்படாத போராட்டத்தை நடத்தும் போது அது வாட் காசா இருந்தன. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த போராட்டம் வீம்புக்கு நடக்கிற போராட்டம் எல்லாமே அவரவருக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அந்த நியாயத்தை கூட எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? கோர்ட்டுக்கு போங்க, மக்கள் மன்றம் போங்க, சட்டமன்றம் போங்க, நீதிமன்றம் போங்க, அப்படிதான் போகணுமே தவிர நான் ரோட்டுக்கு போய் நான் ரோட்டை போய் மக்களை நடமாட விட மாட்டேன்னா அவங்களுடைய ரொட்டீன் லைஃபை நீங்க எப்படி தடுக்க முடியும்? அப்ப பார்லிமெண்ட் நடக்குது, உலகம் கவனிக்குது, அந்த இடத்துல நான் போய் பிரச்சனை பண்ணா அவங்க எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப அவங்களுடைய நோக்கம் பார்லிமெண்ட் கிடையாது, அவருடைய நோக்கம் மோடி, இந்தியா. இதை எப்படி டீஸ்டபிலைஸ் பண்ணணும்? அதுக்கு ஆச்சா இவங்க காங்கிரஸ் கட்சி கவர்மெண்ட்ல பேப்பர் லீக் ஆன போது
டிஎம்கே பீரியட்ல பேப்பர் லீக் ஆனவங்க எங்க இருந்தாங்க, இந்தியாவில் எங்கேயா இருந்தாங்களான்னு பார்க்கணும். இந்த தேர்வுகள்லாம் இவ்வளவு டிஜிட்டலைஸ் ஆகி இவ்வளவு அட்வான்ஸ் ஆகி இவ்வளவு தமிழ் வழியில நடத்தப்பட்டு இன்னைக்கு சமாஜ்வாதியும் ஆர்ஜேடியும் போய் சப்போர்ட் பண்ணது யூபில நடக்காத, பீகார் நடக்காத பேப்பர் லீக்கே கிடையாது. அதுதான் சொல்ல அவங்களுக்குலாம் பேப்பர் லீக் இல்ல. பேப்பர் வந்து நம்ம அந்த போட்டோஸ்லாம் ரொம்ப பிரபலமான போட்டோ ஒன்று இருக்கும். ஒரு பெரிய ஸ்கூல் பில்டிங் இருக்கும், காலேஜ் பில்டிங் இருக்கும், 4-5 மாடி. மேல அதுல இருந்து எல்லாம் மேலே ஒவ்வொரு பில்டிங் 4-5 10 பேர் ஏறி உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த +2 ஃபெயில ஒரு படமே ஒன்று சினிமா வந்திருக்கு. அதை வச்சிருந்தா அவ்வளவு சாதாரணம். அது வந்து அதெல்லாம் தட் பிகம் ரொட்டீன், தட் பிகம் நியூ நார்மல் சொல்லுவாங்கல்ல. இது மாதிரி கள்ளத்தனமா பரீட்சை எழுதி பாஸ் பண்றதா நார்மலே இருந்த ஒரு இடத்துல இவ்வளவு டிஜிட்டலைஸ் பண்ணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கு அப்படியே உறுத்தல தரும். அப்ப என்னன்னா இவங்களுக்கு என்ன நோக்கம்னா இதை நீ சரியா கொண்டு போயிட்டு இருக்கீங்கிற வைத்தறிச்சல் தான். நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம், திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதுல நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள், அதுல வந்து லீக்கேஜ் வந்து அதை ஏற்க முடியாது. ஒவ்வொருத்தரையும் நீங்க மோதி பேரை சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதுல வந்து யூ ஹேவ் டு டேக் சீரியஸ் ஆக்ஷன். அது ரொம்ப முக்கியம். அதுல ஒன்றும் குழப்பமே கிடையாது. சம்மோன் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. அதுலயும் குழப்பம் கிடையாது. நம்ம மணிப்பூர்ல சொன்ன மாதிரி தான். நம்ம எல்லாத்தையுமே பிளைண்டா சப்போர்ட் பண்ணல. பட் அதற்கு அது அல்ல இவரோட நோக்கம்னு சொல்லுவார். நீ இவர் ஆக்சுவலா நீங்க எடுக்கிற பேர் தான் தர்மேந்திர பிரதான். ஆக்சுவலா தர்மேந்திர பிரதான் நோக்கம்னா முந்தானத்தே சொன்ன மாதிரி ஆட்சியை எப்படி கவிழ்க்கலாம், இந்தியாவை எப்படி டீஸ்டபிளைஸ் பண்ணலாம், அதான் துக்குடை துக்குடை கேங் என்ன பண்ணிட்டு இருந்துச்சோ அதுதான் திரும்ப ட்ரை பண்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல அவர்களுடைய டிமாண்ட்ஸ் இன்னைக்கு திரு ஜே.பி. நட்டாவை சந்தித்து டிமாண்ட்ஸ் வைத்திருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் தர்மேந்திர பிரதானை சாக் பண்ணணும். நீட்ல விஷயத்திற்காக உயிரிழந்த மாணவர்கள் அனைவருக்கும் அவங்க குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். எஜுகேஷன் சிஸ்டத்தை இது பண்ணணும். சோனம் வங்சுக்கு அவங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். போராட்டத்துக்கு கண்டினியூ பண்ண அனுமதி கொடுக்கணும் உள்ளிட்ட நீட் தேர்வுக்காக தற்கொலை பண்ணி கொண்டவர்களுக்கு வந்து நம்ம கட்டாயமா வந்து ஆறுதல் கொடுக்கணும், வாழ்க்கை கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். நம்ம குடும்பத்தில் யாருக்கா கொடுக்கணும், ரைட், ஓகே. 10th எக்ஸாம்ல எழுதி தேர்வு அடையலன்னு சொல்லிட்டு உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை என்ன செய்யறது? +2 எக்ஸாம் எழுதி உயிரிழந்தவங்களுக்கு இந்த நான் வந்து அண்ணன் மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து அத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ற பெருமக்கள் அத்தனை பேருக்குமே நம்ம கேட்போம். இந்த +2ல இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மேல நடந்த எக்ஸாம்ல வந்து +2ல தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இறக்கலன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 12 பேர் இறந்திருக்காங்க. நீங்க தினத்தந்தி பேப்பர் படிச்சுங்க 10 நாள். வேற ஒன்றும் நீங்க போய் அரசு ஆவணங்கள்லாம் நீ ஆராய்ச்சி பார்க்க வேண்டாம். தினத்தந்தி பேப்பர் படிங்க, தினமலர் பேப்பர் படிங்க, உங்களுக்கு கண்கூடா தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு 1 2ங்கிற முறையில் தமிழ்நாட்டில் இந்த தேர்வுல 12 பேர் இறந்திருக்காங்க. 10th வருஷம் நடக்குது. இவங்கெல்லாம் என்ன செய்யும்? இந்த வருஷம் நீங்க நீட்டுக்கு நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா அதிகபட்சமா 2-3 பேர் இறந்திருப்பாங்க. ஒரு உயிரோட போகக்கூடாது. அது இல்லாமல் பிள்ளைகளுடைய உயிர், அதெல்லாம் பிஞ்சு குழந்தையோட உயிர். அதுவுமே நான் சொல்றேன், அது நீட் தேர்வுடைய பயத்துல போனது இல்லை. அந்த பயத்துல போயிருந்தா கூட இவர்கள் உருவாக்கிய பயம். இந்த சமூகமும் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் பேய் பிசாசு பூச்சாண்டி மாதிரியே நீட்டு கொண்டு வந்து அவன் 8ஆம் கிளாஸ்ல இருந்து பப்ளிக் எக்ஸாம் பழகிருக்கான், இஎஸ்எல்சி இருந்து பழகிருக்கான், 10 பழகிருக்கான், 11 பழகிருக்கான். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இல்ல எழுதியாகணும் போட்டு அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய விளைவு. அதற்கு காரணம் இந்த சமூகம், இந்த ஊடகம், இந்த அரசியல்வாதி. வேற ஒரு அந்த பிள்ளைகளை படிக்க சொன்னா நம்ம வந்து டேட்டா பார்த்துட்டு இருக்கோம். வருஷம் பட்டியலினத்தை சேர்ந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணிட்டு கூட்டிட்டே போறாங்க. தமிழ் வழி தேர்தல் எழுதுறவங்க பாஸ் பண்ணி கூட்டிட்டே போறாங்க. அது ஒன்னொன்னு எவ்ரி இயர் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்களால தே கேன் ஹேண்டில் இட். ப்ராப்ளம் என்னன்னா, நீ எங்க உருப்பட போற, நீ எங்க உருப்பட சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மனசுல ஒரு கவலை வரும். உண்மையில நம்ம உருப்பட மாட்டோமோ எல்லாரும் சொல்றாங்க. அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி இவர்கள். அப்ப +2 மாணவர்கள், 10th மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன, யார்கிட்டயா தீர்வு இருக்குதா? அப்ப நீட் மாணவர்களுக்கு என்ன தீர்வு வச்சிருக்க? சரி, ஓகே. இந்தியாவில் ஒரே தேர்வு, துணை தேர்வு நீட் தானா? இவங்க யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய யாராவது சொல்ல முடியுமா? இந்த குரூப் போய் 2 பேர் போய் பார்த்து நிக்கிறாங்க. அந்த யாரும் உங்களுக்கு பேரை சொல்ல முடியுமா? அந்த 2 பேர் யார் அப்படின்னு? அந்த தீப்கேங்கிறவர் முந்தானத்து எங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு, வேலை பார்த்துட்டு இருந்தவர் அங்கிருந்து ஓடி வந்திருக்கீங்க, சட்டம் பேசிட்டு இருக்காரு. அந்த குரூப்ல யாராவது தெரியுமா? இவங்க எல்லாம் எங்க இருந்து வர்றாங்க, எப்படி உருவாங்க, எப்படி கோஆர்டினேட்டர்? அந்த 2 பேர் பிரதிநிதிங்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த சிஜேபியில் என்ன ஆர்கனைசேஷன் இருக்கு? அதுல யார் தலைவர், யார் பொருளாளர், யார் பொதுச் செயலாளர், யார் எனக்கு என்ன ஆர்கனைசேஷன்? அது எங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு? ஏதாவது கட்டமைப்பு இருக்கா? அப்புறம் எப்படி இவங்க கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க? கட்டமைப்பு இருக்கு. அதிமுக அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருக்கு. பெரியவர் சொன்னா சின்னவர் கேட்க மாட்டான்னு ஓடிட்டு இருக்கு. இங்க கட்டமைப்பு இல்லாம எப்படி ஒன்னா 1000 பேர் தள்ளுறீங்க? அப்ப பின்னாடி என்ன நெட்வொர்க் இருக்கு? அப்படி உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு. போய் எலெக்ஷன் இல்லைங்க. பிரகாஷ் ராஜ் பேசாத பேச்ச அவங்க பேசிட்டு போறாங்க. அண்ணன் எலெக்ஷன்ல போய் நின்னார்ல, அவர் ஊர்ல. அவர் எங்க ஆந்திராலயோ கேரளாலயோ தமிழ்நாட்டில் போய் அவர் ஊர்ல என்ன ஆனாரு? பெங்களூர். அப்ப மக்களுடைய சப்போர்ட் இல்லாம நீங்க என்ன பேசிட்டு? மக்களுடைய பிரதிநிதி உங்களுக்கு எப்படி? நான் மைக் எனக்கு நான் டெய்லி காலைல பேசிட்டு இருக்கேன். நான் வந்து 10 பேர் பேட்டி எடுக்கிறேன். அப்ப நான் தான் அப்பாட்டக்க நினைச்சுக்கிட்டேன்னா மக்களுடைய பிரதிநிதி போய் மக்களை போய் நின்று பாருங்க, சந்திங்க. மக்களுடைய சப்போர்ட் இருக்கு, என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு? நீங்க 2 பேர் போய் நின்று பேசிட்டீங்கன்னா நீங்க ரெப்ரசென்டிங்க. அப்ப அதான் பிரகாஷ் ராஜ் தான் சரியான உதாரணம். நீங்க மக்களுடைய சப்போர்ட் எந்த வகையில இருக்குது? அப்ப இவங்க சும்மா நாத்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அதை வாங்சூக்கு என்ன கொடுக்கணும், நல்ல போதிய பாதா கொடுத்து ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு அவருக்கு. எங்க மரியாதை இல்லாம இருந்துச்சு? அவர் யாரும் மதிக்கப்படாத மனிதரா இருந்தாரா? ஆனா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? அப்ப சரி, நீங்க நீட்டுக்கு சொல்லிட்டீங்க, +2 என்ன சொல்றீங்க? கல்வி சீரமைக்கணும். கல்விக்கு நான் இவ்வளவு சொன்னேன். இதற்கு முன்னாடி இருந்தது என்ன? 2014 to 2024 டேட்டா மட்டும் பாருங்க சார்.
இந்தியாவில் எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவில் எவ்வளவு மருத்துவக் கல்லூரி இடங்கள், இப்ப 90 சீட் கூட்டியிருக்காங்க சார் தமிழ்நாட்டுக்கு. இப்ப இந்த வருஷம் தமிழ்நாடு 90 சீட் கூட்டியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு 11 மருத்துவக் கல்லூரி நமக்கு தெரிஞ்ச கதை போன பீரியட்ல. அப்ப இந்தியா முழுக்க எய்ம்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு? 2014க்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 2014க்கு பின்னாடி யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிந்தனை காங்கிரஸ் பேர் நடந்துன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எய்ம்ஸ் தான் இந்தியால. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எய்ம்ஸ் மட்டுமே சொல்ல, மருத்துவ கல்லூரி, மருத்துவ இடங்கள், ஆல் இந்தியா கோட்டா, தமிழ்நாடு ஒண்ணு உயர்கல்வி, யூஜிசி அலோகேஷன் எல்லாத்தையும் வச்சுக்கங்கன்றேன். ஒண்ணு பாக்கியில நீங்க எல்லா பேராமீட்டர் பாருங்க. அதுக்கு முந்தின 10 வருஷம் பாருங்க. ஏதாவது ஒரு பேராமீட்டர்ல கூட இருக்காங்க பாருங்க. 2004 to 14, 14 to 24 ஒரு பேராமீட்டர்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட இருக்கான்னு பார்க்க சொல்லு. அப்படி அட்டெம்ப்டே இல்லாம ஒரு குரூப் உட்கார்ந்து இருந்துச்சு 10 வருஷம். இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த 10 வருஷத்துல. அதை அப்ரிஷியேட் பண்ணாம கல்வியை சீர்திருத்தம் பண்ணி என்ன சீர்திருத்தம் பண்ணோம்? வெளிநாட்டுல இருந்து மாணவர்கள் எவ்வளவு பேர் படிக்க வந்துட்டு இருக்காங்க, எவ்வளவு வந்துட்டு இருக்காங்க. வருஷம் அந்த எண்ணிக்கை கூட்டிட்டு இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 6,000 7,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பல நாடுகள்ல இருந்து வந்தவங்க, அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வந்தவங்க உயர்கல்விக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன இப்படிதான் கொஞ்சமா கூட்ட முடியும். நம்ம அந்த பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியா இருக்கும்போது சொன்னாரு, 200 காலேஜ் சர்வதேச அளவுல வந்து பல்கலைக்கழகங்கள் வெளியிடுறாங்க. 200ல ஒண்ணு கூட இந்தியா இது இல்ல. அவர் ஜனாதிபதியா இருக்கும்போது சொல்றாரு. எந்த பீரியட்ல ஜனாதிபதியா இருந்தாரு? 200 கல்லூரியில ஒரு கல்லூரி கூட இல்லைன்றார். யுனிவர்சிட்டியில சர்வதேச அளவுல. நம்ம ஒன்னொன்னா ஏறிட்டு சென்னை ஐஐடி வந்து ஆல் இந்தியா லெவல்ல டாப்ல ஓடிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு ஒவ்வொரு நிறுவனங்கள் போராடிட்டு இருக்காங்க. இவங்க என்ன உயர்கல்வி பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஏதாவது டேட்டா வச்சிருக்காங்களா? வெறுமனே மக்களை மாற்றுவதற்கு, ஊடகங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பதற்கு நோக்கம் வந்து நல்ல நோக்கமா இல்ல. ஓகே, இவங்க நோக்கம் நல்லதா இல்ல அப்படின்னு இருக்கும்போது காங்கிரஸ் எங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து நிற்கிறது. இங்க ஒரு பக்கம் அபிஜித் தீப்கே வந்து நான் தான் அடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால், சோனம் வன்சுக் தான் அடுத்த அண்ணா ஹசாரேன்ற போல பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. மறுபக்கத்துல ஒரிஜினல் கெஜ்ரிவால் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. வழக்கம் போல எதிரியா வந்து திரு மோடி அவர்களை வந்து ப்ரொஜெக்ட் செய்றாங்க. ஆனா இங்க வந்து பிருந்தாகரத் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. யோகேந்திர யாதவ் வந்துட்டார். அயன் படத்துல வர கமலேஷ் கேக்குற மாதிரி ராகுல் எங்கப்பான்ற மாதிரி இவ்வளவு பெரிய அல்வா போன்ற ஒரு விஷயம் வந்து மோடி எதிர்ப்பாளர்கள் எல்லாருக்கும், பிரகாஷ் ராஜ்ல இருந்து எல்லாரும் வந்து வியூஸ் எடுக்கிறதுக்கு, அனன்யா பாண்டேல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அங்க வந்து திரு ராகுல் காந்தி இல்ல. சம்பிரதாயத்துக்கு ட்வீட்ல வந்து போடுறாரு. ஜெயராம் ரமேஷ் ஒரு நாளைக்கு 2 ட்வீட் போடுறாரு அப்படின்றத பார்க்க, பவன் கேரா ஒரு நாளைக்கு 3 ட்வீட் அப்படின்னு போடுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு புரோட்டோகால் வச்சு போட்டிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து இது பண்ணுது. இங்க எங்க கண்டுக்காத காங்கிரஸ்? அது என்ன காரணம்? கள்ள மௌனம் ஏன்? கொஞ்சம் கள்ள மௌனம் வார்த்தைலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க 2வது தடவை. நீங்க வந்து காங்கிரஸ் என்ன செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்குள்ள கோட்டா அப்படிங்கிற வந்து இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ராஜஸ்தான்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து மாணவர்கள் வந்து படிப்புக்காக செலவழிக்கிற ஒரு இடம். நம்ம வந்து கோச்சிங் சென்டர்ல. ஆமா, சென்னையில ஒரு காலத்து ஒரு அண்ணா நகர் வந்து அதிகமா ஐஏஎஸ் இருக்கிற மாதிரி அங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து நிறைய பேர் மாணவர் படிக்கிறது. இந்தியாவில் பல இடங்கள்ல இருந்து போய் தங்கி வச்சு படிப்பாங்க. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் போய் நிற்பாங்க. அங்க நாமக்கல் மாதிரி இப்போ இந்த இது. ஆமா, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை திரு ராகுல் காந்தி நடத்தினார் அப்படிங்கிற பார்க்கணும். அது என்ன முக்கியமான பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அந்த சர்வதேசத்துல ஒரு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரை ட்ரை பண்ணும். ஒரு காலத்துல அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை ட்ரை பண்ணாங்க, பிறகு காங்கிரஸ் ட்ரை பண்ணாங்க, பிறகு ஆம் ஆத்மியை ட்ரை பண்ணாங்க, இப்போ வந்து இவங்களை ட்ரை பண்றாங்க, காக்ரோச் பார்ட்டியை ட்ரை பண்றாங்க. அதனால இவங்களுக்குள்ள ஒரு நாளைக்குள்ள ஒரு நாள் ஒற்றுமை இருக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய ஆதரவு பெற்றது யாருங்கெல்லாம் போட்டி. இப்போ போட்டி என்னன்னா, அரசாங்கத்தை யார் எதிர்ப்பது அப்படிங்கிறது இல்ல, இவர்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சின்னதா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பையும் தமிழீழத்தையும் ஆதரிக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. பண்ருட்டி வேல்முருகன் ஆரம்பிச்சு, சீமான்ல ஆரம்பிச்சு, வைகோல் ஆரம்பிச்சு, பழனிமார்ல ஆரம்பிச்சு, திருமாவளவன் வரைக்கும் வந்து நிற்கும். இவர்களே ஒருத்தர் ஆதரிப்பாங்களா நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஆதரிக்க மாட்டாங்க. அங்கதான் அந்த சூட்சுமம் இருக்கு. சார், நீங்க எல்லாருமே ஈழப்போருக்கு வந்து எதிரா இருக்கீங்க. ஈழத்துல வந்து தனி ஈழம் வேணும்னு சொல்றீங்க. இலங்கைக்கு எதிரா இருக்கிறீங்க. அது வந்து ஒண்ணு மண்ணா இருக்கீங்க. பழனிமாருடைய நிலைப்பாடுக்கும் பண்ருட்டி வேல்முருகன் நிலைப்பாடுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குமா? அண்ணன் மேற்பேல் இயக்கம் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆனா இவர் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்களான்னு பாருங்க, யாரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. இந்த கேள்வி நீங்க திரு வேல்முருகனிடமே கேட்டிருக்கீங்க. சீமான்ட்ட கேட்டிருக்கேன், நான் எல்லார்ட்டையுமே கேட்டிருக்கேன். எங்க அண்ணன் கேட்டிருக்காரு, எல்லாரும் ஒன்னா நிக்கிறேன், யாரும் முன்னாடி நிக்கிறது எங்க அண்ணனுடைய கேள்வி. சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில், எனக்கும் தெரிஞ்ச பதில் தான். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்ப இங்க பிரச்சனை யார் ஈழத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதல்ல. இங்க பிரச்சனை யார் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறார் என்பதல்ல. மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறார் என்று யாருக்கு அங்கிருந்து ஆதரவு கிடைக்குது, அங்கிருந்து எல்லாம் கிடைக்க வேண்டியது கிடைக்குது. இங்கதான் கேள்வி. அப்ப அவர்கள் வந்து இந்த டீஸ்டபிளைஸ் பண்ண முடியுமா, ஏதாவது வந்து ஒரு ஷேக்காவது பண்ண முடியுமா அப்படின்னு தே ட்ரைடு கம்யூனிஸ்ட், தே டுக் அந்த ஃபார்மர்ஸ் எஜுகேஷன். இப்போ நான் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வருஷம் ஒரு குளிர் ஒரு வெயில் 2 பீரியடையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லி மாதிரியான இடங்கள்ல குளிர் வெயில் எப்படி இருக்குன்னா எலும்பை ஊடுருவக்கூடிய குளிர், கற்பனை பண்ண முடியாது.
எலும்ப ஊட முடியும். நீங்க வெளியில வந்து ரோட்ல வந்து நடமாடவே முடியாது. அப்ப விடிய விடிய அங்க உட்கார்ந்துருந்தாங்க. 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெறும் 1000 பேர் நீங்க கணக்கு பண்ணுங்க. 1000 பேரு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்கு ரூ. 100 தான் ஆகுது. நான் ரொம்பலாம் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்கு ரூ. 100 தான். 3 வேளைக்கு சேர்த்து ரூ. 100 தான் ஆகுது. 1000 பேர். ஒரு வருஷம் எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு பண்ணுங்க. யார் காசு கொடுத்தாலும் கேரவன் நீங்க நின்னு வீடியோ எடுத்து பார்த்துக்கங்க. கேரவன் எங்க இருந்து வருது? கேரவன் எப்படி ஒரு விவசாயிகள் போராட்டத்துல கேரவன் எங்க அப்ப யார் விவசாயிகள்? நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு காமினா ஒரு காயினேஜ் போடுவாங்க. ஒரு சினானிம்ஸ் போடுவோம். ஏழை விவசாயிகள். விவசாயிகள்னால ஏழை விவசாயிகள் தான். ஒரு 10 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சிருந்தாலும் விவசாயினால ஏழை விவசாயி. இதான் ஒரு காயினேஜ். எவ்வளவு ஏக்கர் வச்சிருந்தாலும் டாக்ஸ் எக்ஸம்ப்ட் வேற. அது எப்பயுமே உள்ளது. ஆமா. சோ அது வந்து செய்ய வேண்டிய விஷயம். ஆமாம். ஆனா ஏழை விவசாயிங்க சொல்ல 50 ஏக்கர் வச்சிருந்தாலும் உண்மை ஏழை விவசாயிங்க. அப்ப வந்து அந்த விவசாயி எப்படி கேரவன் வச்சிருப்பாருங்கிற கேள்வி வருதுல. அப்ப அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவன் போய் செங்கோட்டையில கொடியேத்துறதுக்கு போனான். அவங்களோட நோக்கம் என்ன? சட்டத்தை திரும்ப பெறுங்கிறது தானே. அதோட தான் நிப்பாட்டணும். நீங்க எதுக்கு செங்கோட்டையில போய் கொடியேத்துறீங்க? செங்கோட்டையில போய் என்ன கொடியேத்துறீங்க? அப்ப நீங்க எப்படி உள்ள போனீங்க? இவ்வளவுதான் கேள்வி. அப்ப இவர்கள் தான் ஆம் ஆத்மிக்கு பின்னாடி இருந்தார்கள். இவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி பின்னாடி இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வருத்தம்? நான் தானப்பா உங்களுக்கு ட்ரஸ்டட் நண்பரு. நம்முடைய இன்டர்நேஷனல் லிங்க் என்ன, கான்டாக்ட் என்ன, நீங்க என்னப்பா அப்படி பொசுக்குன்னு வந்து ஆள் மாத்தி போயிட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க தனியா போய்க்கிறோம். திமுக என்ன செய்யணும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதை காங்கிரஸ் செய்யுது. நாங்கள் தனியா தர்மேந்திர பிரதானுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். இந்த பிள்ளைகளோட எல்லாம் சேர முடியும். இதெல்லாம் நாங்க பச்சா பிள்ளைகள். நாங்க வந்து இதெல்லாம் நாங்கெல்லாம் வேற ரேஞ்ச் சொல்லி காட்டுறோம். வேற ஒண்ணு. காங்கிரஸ் வந்து இவர்களை கண்டுக்காம பெருசா அழட்டிக்காம இருக்கிறதுக்கான காரணம் அவங்களே ஒண்ணு பண்றது. நாளைக்கு அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணிட்டாங்க, நல்லா ஃபுல்லா அட்ராக்ஷன் ஆயிட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு என்ட்ரி மட்டும் கொடுப்பாங்க. நாமளும் இருக்கோங்கிறக்க என்ட்ரி கொடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு டைரக்ஷன் ஜல்லிக்கட்டுல திமுக வந்தது மாதிரி. ஆமா டைரக்ஷன் வந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்க. அப்ப என்னன்னா காங்கிரஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்க்கப்படணும். காங்கிரஸ் வந்து ஒரு காலத்துல ஆல்டர்னேட்டிவா பார்க்கப்படலங்கிற துயரம் காங்கிரஸுக்கே தெரிய மாட்டேது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஜெயிச்சாரு? காங்கிரஸ்ல ஜெயிக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக திரும்பி பிஜேபியில் ஜெயிச்சது. காங்கிரஸ் ஜெயிக்கலையே. அப்ப அது வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், ஒடிசாவா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற யாரோ இருந்துட்டு போறாங்க. அல்லது வேற யாரோ ஒருத்தருக்கு பாஜக ஆல்டர்னேட்டிவா இருக்குது. காங்கிரஸ் எங்க சீன்ல எங்க இருக்கு? இவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப இந்த போட்டி ஏன் காங்கிரஸ் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு நாங்கெல்லாம் பழைய டைம் டெஸ்டட் பார்ட்னர். நோ யூ ஆர் நாட் பிலீவிங் எஸ். நீங்க பாருங்க ஒண்ணுமே நடக்காது பாருங்க அப்படிங்கிற அந்த மேல உள்ள கோவம் தான் வேற ஒண்ணும் இல்லை. எவ்ரிஒன் ஹாஸ் இன்ட்ரெஸ்ட் அன்டில் தே ஹேவ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான். முதல்ல அதுல எல்லாமே தன்னலத்துல தான் வந்து நிற்கு அப்படின்றத பார்க்கிறோம். மீண்டும் இன்னொரு நேரில் பார்ப்போம். இது போல பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாணக்கியாவுடன் இணைந்திருங்கள்.